பாடல்கள், கேசட்டுகள், சிடிக்கள் விற்பனை மூலம் வணிக ரீதியாக இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வணிக ரீதியாக இளையராஜா பெற்ற தொகை மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்த விவரங்கள். பாடல்கள் விற்பனை மூலமாக வணிக ரீதியாக இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் 4500 பாடல்கள் பயன்படுத்த எக்கோ மற்றும் அகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன. ஒப்பந்தம் முடிந்த பிறகும் காப்புரிமை பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்துவதாக கூறி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தயாரிப்பாளரிடம் உரிமை பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாகவும், இளையராஜாவிற்கும் அந்த பாடல்கள் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு உரிமை இருப்பதாகவும் கடந்த 2019ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கினார். இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதற்கிடையில் படத்தினுடைய காப்புரிமை தயாரிப்பாளரிடம் இருப்பதாகவும், அவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த அதிகாரம் இருப்பதாகவும் எக்கோ நிறுவனம் சார்பில் மேல்முறையீட்டு வழக்கில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷஃபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எக்கோ நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன், இசையமைத்ததற்கு இளையராஜாவுக்கு தயாரிப்பாளர் ஊதியம் கொடுத்து விட்டதால் அதன் உரிமை தயாரிப்பாளரிடம் சென்றுவிடும் என்றும் கூறினார். மேலும் தயாரிப்பாளரிடம் இருந்து உரிமை பெற்றதால் பாடல்கள் தங்களுக்கு சொந்தமாகிவிட்டதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசுரன், இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை சட்டம் பொருந்தாது எனவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அப்படி என்றால் வரிகள் ஒரு அந்த பாடலுக்கான வரிகளை ஒரு பாடலாசிரியர் எழுதியிருப்பார், அதனை ஒரு பாடகர் பாடியிருப்பார். இதை அனைத்தும் சேர்ந்துதான் பாடல் உருவாகி இருக்கும். அப்பொழுது வரிகள் இல்லை என்றால் பாடல்கள் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது பாடலாசிரியர் மட்டுமே உரிமை கோரினால் என்ன ஆகும் எனவும் கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 2வது வாரத்திற்கு தள்ளி வைத்த நீதிபதிகள், பாடல்கள் விற்பனை மூலமாக இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டது எனவும் தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.